வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். வாங்க இன்னைக்கு கிரிப்ஸியான மற்றும் ஹெல்த்தியான ஓட்ஸ் தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த தோசை செய்கிறதுக்கு நான் ரோல்டு ஓட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரோல்டு ஓட்ஸ் பார்க்குறதுக்கு திக்காகவும் முழுசாகவும் இருக்கும். ரோல்டு ஓட்ஸ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கஞ்சிக்கு யூஸ் பண்ணுற ஓட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ரோல்டு ஓட்ஸ் 1.5 கப் எடுத்துருக்கிறேன். 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் உளுந்து, 2 டீஸ்பூன் அளவு வெந்தயம். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரே பவுலில் சேர்த்துக்கொள்ளலாம். எல்லாத்தையும் ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 மணித்தியாலம் நீங்கள் ஊற வைக்கலாம். இதுவே நீங்கள் கஞ்சிக்கு யூஸ் பண்ணுற ஓட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை நீங்கள் தனியாகவே ஊற வச்சுக்கொள்ளுங்க. இப்போ எல்லாம் நல்லா ஊறிட்டு இனிமேல் இதை மிக்சியில் இல்லைனா கிரைண்டரில் போட்டு நாங்கள் அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். நான் இன்றைக்கி இதை மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். இதுவே நீங்கள் இதை இட்லிக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கொள்ளுங்க. நான் தோசைக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சிக்கொள்ள போகிறேன். ஸோ எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். இனிமேல் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கொள்ளலாம். அதே போல் இன்னொரு பேட்சையும் நான் அரைச்சி அதையும் இதோடு சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஸோ அது எல்லாத்தையும் உங்கள் கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்ல பாக்டீரியா ஃபார்ம் ஆகி மானங்களுக்கு புளிச்சு நல்லா பொங்கி வரும். ஸோ ஒரு தட்டு போட்டு மூடி நாங்கள் வச்சிடலாம். ஸோ ஒரு நைட்டு ஃபுல்லாகவே நான் விட்டபடியாக பாருங்கள், என் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இப்போ நீங்கள் இட்லி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் உப்பு யூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே நீங்கள் இட்லி தட்டில் சேர்த்துக்கலாம். தோசைக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ நான் உப்பும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மாவை ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இனிமேல் நாங்கள் தோசை சுட வேண்டியது தான். தோசைக்கல்ல சூடானதும் நாங்கள் மாவு ஊற்றலாம். இப்போ தோசை சுடுறதுக்கு எங்களுடைய அடுப்பில் இருக்க ஃப்ளேம் ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் தோசை செஞ்சு கொள்ளுங்கள். ஸோ இனிமேல் ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டியதுதான். ஓட்ஸ் தோசை உங்களுக்கு கெதியாக வெந்துடும், நேரம் எடுக்காது. அதே மாதிரி டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் தோசை சாப்பிட்ற டேஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. ஸோ எங்கள் தோசை பார்த்திங்கன்னா அடியில் நல்லா சிவந்துட்டு இனிமேல் இதை திருப்பி விடணும். திருப்பி விட்டு நீங்கள் ஒரு 1/2 நிமிஷம் மட்டும் இதை வேக விட்டால் போதும். ஸோ எங்களுக்கு ஓட்ஸ் தோசை தயாராகிட்டு, உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் நல்ல கிரிப்ஸியாக இருக்குது. சுட நீங்கள் தட்டில் சர்வ் பண்ணி விடலாம். ஸோ இன்றைக்கி இந்த தோசைக்கு நான் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் கத்திரிக்காய் தோசைக்கறியும் மாங்காய் அரை சம்பல் செத்தல் அரை சம்பளம் வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ இதே மாவில் நீங்கள் முட்டை தோசையும் செய்யலாம். ஸோ நான் அதை ஒன்று சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு முட்டையை நாங்கள் அடித்து ஊற்றி போட்டு அந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் மிளகு சீரகத்தூளும் மேலால் நாங்கள் தூவி கொள்ளுவோம். நான் இதுக்கு கொஞ்சம் நெய் தான் விட போகிறேன். நீங்கள் பட்டர் இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்துக்கொள்ளலாம். முட்டை தோசை மட்டும் உங்களுக்கு வேக 1 நிமிஷம் கூடுதலாகும், மற்றபடி உங்களுக்கு கணக்கு நேரம் எடுக்காது. ஸோ ஒரு பக்கம் எங்களுக்கு வெந்துட்டு இனிமேல் நாங்கள் திருப்பி விட்டு கொள்ளுவோம். ஸோ டடா, எங்கள் முட்டை தோசையும் தயாராகிட்டு. இதையும் நல்லா சுட நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களுமே நான் சொன்ன இந்த ரேஷியோவில் ஒரு தடவை ஓட்ஸ் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.